முன்னெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் பீப்புளுக்கு தான் நிறைய கால்சியம் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு, கால்சியம் குறைபாடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா யங் ஜென்ரேஷனுக்கே நிறைய பேருக்கு கால்சியம் குறைபாடு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சரிங்களா? அது கால்சியம் எதனால் இப்போ நம்ம குறைபாடாகுது, அது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்க நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே. கால்சியம் வந்து நம்ம பாடிக்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு நியூட்ரியன்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம பாடியில் இருக்க போன்ஸ் எல்லாமே கால்சியமால் தான் மேடப் ஆகுது. ஸோ நம்ம போன் ஹெல்த்துக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு, ப்ரீத் பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கால்சியம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்ம மசில் கான்ட்ராக்ஷனுக்கு எல்லாமே கால்சியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பிரெயின் அண்ட் நர்வ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கால்சியம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பட்டர் மில்க், ராகி, கொள்ளு, எள்ளு, கசகசா, அகத்திக்கீரை, நெத்திலி, மத்தி, இந்த ஃபுட் சோர்ஸஸ் எல்லாமே கால்சியம் வந்து ரிச்சாக இருக்குது. ஓகேவா? நம்ம எவ்வளோ தான் கால்சியம் எடுத்தாலுமேவும் அதோட அப்சார்ப்ஷனுக்கு வந்து விட்டமின் டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கால்சியம் ரிச்சாக எடுக்கும்போது விட்டமின் டியும் நம்ம சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? அது கான்ஷியஸாக இருங்க.